ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அந்த மெடிடேஷன் இது சொல்லியிருந்தேன் இல்லையா, யோகா கிளாஸ் 21 days ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அந்த ஹேபில்டு யூடியூப் சேனலில் இருந்து தான் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 3rd day. இன்றைக்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ அப்படியே முடிச்சுட்டு 7:45க்கு நைட்டு ஈவினிங் முடிச்சுட்டு அதோடவே உங்ககிட்ட பேசுகிறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீலாக இருக்குது. ஸோ நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய யோகா, மெடிடேஷன், எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங்கே எப்பவும் போல் நான் மெடிடேஷன், அப்புறம் யோகா, அப்புறம் சூரிய நமஸ்காரம், இப்போ ஈவினிங் அந்த யோகா இதெல்லாம் பண்ணேன். வாக்கிங் ஒரு 40-50 மினிட்ஸ் கிட்டத்தட்ட 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன். என்னையே அறியாமல் நான் லைப்ரரியிலேருந்து புக் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த புக்கை நான் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருந்தேன். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. 1 hour கிட்ட நடந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ இவ்வளோ நேரம் நடந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி. எனக்கு பெயின் ஆனதுக்கு அப்புறமா தான், கால் ரொம்ப நேரம் கழிச்சு என்னடா ரொம்ப நேரம் நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பெயின் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அது வரைக்கும் அவ்வளோ நேரம் நடந்திருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி. அப்புறம் 2 எக்கு சாப்பிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி ஹெல்த்தியான லைஃபுக்கு, நம்ம 25 days சேலஞ்சுக்கான ஹெல்த்தி லைஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன். அது போக யூடியூப்க்கு வீடியோஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நிறைய எடிட்டிங்கு, ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக லைஃபுக்கு தேவையான விஷயங்கள், அப்புறம் என்னுடைய ஹெல்த்துக்கு தேவையான விஷயங்கள் நான் இன்றைக்கி ரொம்ப பண்ணியிருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். நீங்களும் உங்களை நினச்சி இந்த மாதிரி ப்ரவுடாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டெய்லியுமே என்ன தான் நாம் வேறு தேவையில்லாத விஷயங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறது அது இதுன்னு பண்ணாலும், யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணுறது, அப்புறம் தேவையில்லாத விஷயங்களில் டைம்ஸ் வேஸ்ட் பண்ணுறது, தேவையில்லாமல் காசிப் பேசுகிறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பட் அது இருந்தாலும் கூடவே ஒரு சில சின்ன நல்ல விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்களை அகற்றிட்டு அந்த நல்ல விஷயங்களை மட்டும் நமக்குள்ளே கொண்டு வரும். கண்டிப்பாக அது எல்லாருக்குமே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் நாளைக்கு Day 11 மீட் பண்ணலாம். இன்றைக்கி Day 10 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் அந்த ஹாப்பி கிடைக்கணும் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுடைய ஹெல்த்துக்காக எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.